ஸ்ருதி ஹாசன் ரோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. ரூ. 50க்கு நடிக்க சொல்லும்போது ரூ. 1000க்கு நடிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. இந்த படத்துல தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலது இருக்கிறாங்க. அப்படி தேவையில்லாத ஆணி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இடத்துல இருக்குது அமீர் கான் அவங்க. தமிழ்நாட்டுல நெறைய நடிகர்கள் இருக்கிறாங்க. சரியா? அவங்கள வச்சு ரொம்ப ரியலா, சூப்பரா, மாஸா பண்ணியிருக்கலாம். ஒரு தாத்தாவ கூட்டிட்டு வந்து இந்த படத்துல நடிக்க விட்டுருந்தாங்கன்னா, தாத்தா மாதிரி தானே நடிப்பாங்க. மொத்தத்திலே ரஜினி அவர வந்து கூட்டிட்டு வந்து நடிச்சதே வேஸ்ட். எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கல. சரியா? ஓப்பனா சொல்லப்போனா எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஹைஸ் நான் ஜெசோனா. இன்னைக்கு நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி படம் எப்படி இருந்துச்சு? இந்த படத்துல நடிச்சிருந்தவங்க எப்படி நடிச்சிருந்தாங்க? இந்த படம் நல்லா இருந்துச்சா? நல்லா இல்லையா? இதெல்லாம் பத்தி தான் முழுக்க முழுக்க நம்ம வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ல தெரிவிங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ட பார்த்துட்டு நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்ட்டா எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கூலி படத்தோட கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ரெண்ட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ். அவர் வந்து இறந்துட்டாரு. சரியா? இதுல இருந்து தான் இந்த கதைக்களம் ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஃப்ரெண்டு எப்படி இறந்தாரு அத வந்து கண்டுபிடிக்கிறாங்க ரஜினி அவர்கள். சரியா? அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃப்ரெண்ட கொன்னவன கண்டுபிடிச்சாங்களா? அவன வந்து கொன்னாரா? இதுலருந்து தான் ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட். இந்த கதை வந்து முடியுது. சரியா? இந்த படத்துல நடிச்சிருந்தவங்க நல்லா நடிச்சிருந்தாங்களா? இந்த படத்துல நடிச்ச தேவையில்லாத ஆணிகள் யாரு? இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ரஜினியோட ஆக்டிங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த படத்துல அவர பார்க்கும்போது பரிதாபமா இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் தாத்தா வந்து இதுல வந்து கஷ்டப்பட்டு ஃபைட் பண்றாங்க, கஷ்டப்பட்டு ஆடுறாங்க. அந்த மாதிரி வந்து இருந்துச்சு. சரியா? ரொம்பலாம் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ஒரு ரியலா ஒருத்தங்க வந்து இந்த படத்த வந்து ரியலா பண்றது மாதிரி பண்ணல. ஓவர் ஆக்டிங் பண்ற மாதிரி இருந்துச்சு. சரியா? அதுக்கப்புறம் வந்து அந்த படத்துல அவருக்கு மட்டும் தான் சண்ட போட தெரியும். மத்த யாருக்குமே சண்ட போட தெரியாது. ஏன்னா, அவரு மட்டும் தான் நின்னு அடிப்பாரு. அப்படிங்கிற மாதிரி அதாவது ரூ. 5க்கு நடிக்க சொன்னா ரூ. 100க்கு நடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ரஜினி வந்து காமிச்சிருந்தாங்க. நெறைய விஷயங்கள் அதுல வந்து அழகாவும் காமிச்சிருந்தாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ, அதாவது ஒரு இளைஞர் மாதிரி அழகா வந்து காமிச்சிருந்தாங்க. ஒரு ஏஐ மூலமா சூப்பரா கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எங்க இருந்துடா இப்படி கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் கண்டுபிடிக்கிற ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா தான் இருந்துச்சு. சரியா? கெட்டப்ஸ் எல்லாமே வந்து மாஸ் தான். வேற லெவல். அவருடைய நடிப்புக்கு வந்து குறையும் சொல்லலாம், குறையும் சொல்ல முடியாது. இப்படி இருந்துச்சு. அடுத்ததாட்டு சத்யராஜ் ரோல் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த படத்துல அவருக்கு வந்து மெயின் ரோல் கிடையாது. ஃபுல்லா ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல அவரு இறந்ததுனால, ஃபிளாஷ்பேக் கதைகள்ல தான் அவரு இருப்பாரு. சரியா? அவரு அதுக்கப்புறம் வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க யாரு ரஜினி அவங்க வந்து சத்யராஜ் எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிக்கும்போது தான், அவர் வந்து என்னுடைய நண்பன் எங்கெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயமும் கொண்டு போயிருந்தாங்க. பட் அவரு வந்து இந்த இந்த படத்துல ஒரு கிரியேட்டிவான ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறது மாதிரி காமிச்சிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருந்துச்சு. பட் அவங்களுடைய ஆக்டிங்ன்னு சொல்லும்போது ரொம்ப வேற லெவல்ல இருந்துன்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நார்மலா தான் இருந்துச்சு சத்யராஜ் அவங்களுடைய. சரி, இனி அடுத்த ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா. நாகார்ஜுனாவ பார்க்கும்போது அவரு ஒரு பெரிய பிரபலமான ஒரு ஆக்டர். சரியா? ஏன்னா மோஸ்ட்லி அவரு வந்து ஒரு ஹீரோ சீன்ஸ மட்டும் தான் அதிகமா பண்ணுவாங்க. பட் இந்த படத்துல பார்க்கும்போது, ஒரு வில்லன் கேரக்டர்ல நாகார்ஜுனாவ நடிக்க வச்சா இப்படியெல்லாம் நடிப்பாங்களா? அப்படிங்கிற மாதிரி பார்க்குறதுக்கே அப்படி இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகார்ஜுனா ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஃபுல்லா அதாவது முடியிறது வரைக்கும் ரஜினி கூட ஃபைட் பண்ணாம இருக்கிறது வரைக்குமே, அவங்க வந்து நல்லா ஃபைட் பண்ணியிருந்தாங்க. நல்ல கிரிமினல் மைண்ட்ல வந்து யோசிச்சுட்டாங்க. வில்லன் வந்து எப்படியெல்லாம் யோசிப்பாங்களோ, அந்த மாதிரியெல்லாம் வந்து ஒவ்வொரு சீன்ஸ்லாம் அடுத்தடுத்து நடந்துட்டே தான் இருந்துச்சு. கடைசி டைம்ல நாகார்ஜுனாவுக்கு வந்து ரஜினி கூட ஃபைட் பண்ணும்போது மட்டும் நாகார்ஜுனாவுக்கு ஃபைட் சீன் வந்து மறந்து போயிடுச்சு. சரியா? அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஏன்னா, அதுல வந்து ரஜினி அவங்க தான் ஃபுல்லா சண்டை போடணும், ஜெயிக்கணும், நாகார்ஜுனா சீக்கிரமா தோத்துடணும். அந்த மாதிரி வந்து டம்மியா காமிச்சிருந்தாங்க. சொல்லப்போனா நாகார்ஜுனாவுக்கு வந்து இவ்ளோ தூரத்துல வில்லன் கேரக்டர்ல நம்ம பார்த்துருக்க மாட்டோம்.
இந்த படத்துல பார்க்கும்போது வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. அவங்கள குறையே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து சூப்பரா பண்ணியிருந்தாரு. அடுத்ததாட்டு ஸ்ருதி ஹாசன் ரோல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம வந்து நார்மலா ஒருத்தவங்கள்ட்ட வந்து ஒரு ரூ. 50க்கு நடிச்சுட்டாங்கம்மா அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். பட் இவங்க வந்து ரூ. 50க்கு நடிக்க சொல்லும்போது ரூ. 1000க்கு நடிச்சுட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. அழுக சீன்லயுமே இருந்தாலும் சரி, ரொம்ப பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்ருதிஹாஸ் அதுவரைக்குமே எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, சரி இது ஒரு உண்மையான ரியல் கதை அப்படின்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருந்துச்சு. ஸ்ருதிஹாசன் எந்தெந்த சீன்லலாம் வராங்களோ, அந்த சீன பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு படம் தானே. இந்த படத்த இப்படிலாமா எடுத்து வைப்பாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு சலிப்பா ஒரு உ டிஃப்ரெண்ட்டா எனக்கே சொல்ல தெரியல. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இருந்தாலுமே இந்த படத்துல முதல்ல வந்து சத்யராஜோட மகளாட்டு வளர்றது மாரி காமிச்சிருந்தாங்க. கடைசில ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் போயிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் நெறைய ரோல்ல வந்து ஸ்ருதிஹாசன் தான் நடிச்சிருந்தாங்க. இருந்தாலுமே கடைசியா வந்து அவங்க அப்பா வந்து ரஜினிகாந்த் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பட் இது வந்து பொண்ணுக்கு தெரியாது. இதுதான் எங்க அப்பா அப்படிங்கிற மாதிரி தெரியாது. யாருக்கு? ஸ்ருதிஹாசனுக்கு தெரியாது. யார்? ரஜினிக்கு தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் தான் உங்க அப்பான்னு வந்து சொல்லிக்கிட மாட்டாங்க. அவங்க வந்து வெளியூருக்கு அனுப்பிருவாங்க. பட் இருந்தாலுமே நார்மலா ஒரு மனுஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய மகள பிரிஞ்சுட்டாங்க, காணோம். கடைசியில இதுதான் என் மகள் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கும்போது ஓடி போய், ஆ என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லி கெட்டி புடிச்சு, இல்ல என்னெல்லாமோ வாங்கி குடுக்கணுமோ எல்லாம் வாங்கி குடுப்பாங்க. பட் என்ன இது வந்து டிஃப்ரெண்ட்டா வந்து காமிச்சிருந்தாங்க. பட் இது வந்து ரொம்ப ஆக்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. சரி, இனி அடுத்த ரோல் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷௌபி ஷாஹிர் சரியா? இவங்களுடைய ரோல் வந்து ஒரு வில்லனுக்கு கீழ ஒரு வில்லனாட்டு நடிக்கிற ஒரு கேரக்டர் தான் சரியா? பட் இருந்தாலுமே ஒரு வில்லனே மறுபடியும் இவங்கள கொல்றாங்க. கொன்னதுக்கு அப்புறத்துலருந்து அவரு பொழச்சு வாராரு. ஒவ்வொரு ட்விஸ்ட் ரஜினிக்கு வந்து ஒவ்வொரு ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் குடுத்துக்கிட்டே இருந்தாரு சரியா? அதாவது கடைசி வரைக்குமே குடுத்துட்டு இருந்தாரு. அந்த அளவுக்கு இவரு இருந்ததுனால தான் இந்த படம் நல்லா போச்சுன்னு தான் சொல்லுவேன். கடைசியா இவரு பார்க்கும்போது இவனும் ஒரு பெரிய வில்லனா இருந்திருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல சூப்பரா நடிச்சிருந்தாங்க. பட் தமிழ் படத்துல ஒரு வித்தியாசமான ரோல்ல வந்து அவங்கள கொண்டு வந்திருந்தாங்க. பட் இவரு ஒரு பிரபலமான ஒரு ஆக்டர் தான். சரி. அடுத்தது இந்த படத்துல தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலது இருக்குறாங்க. அப்படி தேவையில்லாத ஆணி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் 1 இடத்துல இருக்குது அமீர் கான் அவங்க. அமீர் கான பத்தி பார்க்கும்போது, மொத்தத்திலே இவங்க வந்து இந்த படத்துல அமீர் கான கொண்டு வந்தது தேவையில்லாத ஆணி. என்னத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்களும் அமீர் கானும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ரொம்ப க்ளோஸு. நாங்க வந்து எங்க போனாலும் கேங்கா தான் போவோம். அப்படிங்கிற மாதிரி காட்டுறதுக்காக தான் அமீர் கான் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இந்த படத்துல அவ்ளோ பெரிய நாகார்ஜுனாலும் வில்லன் கேரக்டர்ல பிச்சு தள்ளிட்டாருங்க. அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. கடைசில நாகார்ஜுனா செத்ததுக்கு அப்புறம் அமீர் கான் தான் வில்லன். ரஜினிய ஒரு வழியாக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிற நிலையில, அமீர் கான வந்து லாஸ்ட்ல சடனா கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து ரஜினிய எதிர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஜினி கூட வந்து க்ளோஸா இருக்கிறது மாதிரி காமிச்சிருந்தாங்க. சரியா? ரொம்ப ஒண்ணும் பண்ணல. சும்மா ஒரு கன்ன குடுத்து அவங்களுடைய ஆளே வந்து கொல்றாங்க. யாரு? அமீர் கான் வந்து அவங்க ஆள் இருக்காங்கல்ல, பாடி கார்ட்ஸ வந்து அவங்களே கொல்றாங்க. அப்படிங்கிற மாரி காமிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, இந்த படம் இறங்குறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த படத்தோட வெற்றி விழா வந்து கொண்டாடுனாங்களா, அப்ப வந்து அமீர் கான வந்து பெரிய அளவுக்கு பேசியிருந்தாங்க. அப்ப நான் அதெல்லாம் பார்க்கும்போது, அமீர் கான் வந்து வேற லெவல்ல எஃபெக்ட் போட்டிருப்பாரோ! கண்டிப்பா இந்த படத்த பார்க்கணும். பெரிய பெரிய ஆக்டர்லாம் வந்திருக்காங்களே! அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திங்கிங் இருந்துச்சு சரியா? ஆனா டேட்டூலாம் ஒவ்வொரு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது, இங்கலாம் டேட்டூ, அங்கலாம் டேட்டூ, அமீர் கான் வந்துட்டாங்க, பிச்சு உதறிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் அமீர் கான் வந்து தேவையில்லாம ஒரு தேவையில்லாத ஆணின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான் இந்த படத்துல காமிச்சிருந்தாங்க. என்னத்துக்கு இவரெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்காங்க? அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. அவர் ஒரு தேவையில்லாத ஆணி. சரி, இனி அடுத்தது தேவையில்லாத ஆணி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டே. ஏன் பூஜா ஹெக்டே வந்து தேவையில்லாத ஆணி அப்படின்னு வந்து சொல்றீங்க அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, இந்த படத்துல ஒரு பாட்டுல கேமியோ ரோல்ல வந்திருந்தாங்க. சரியா? அது கேமியோ ரோல் மாரி காமிச்சிருந்துடலாம். பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூஜா ஹெக்டே நெறைய படங்கள்ல இப்போ ரீசென்ட்டா நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. விஜய் கூட நடிச்சாங்க. அப்புறம் வந்து சூர்யா கூட நடிச்சிருந்தாங்க. இப்படி நெறைய படங்கள்ல நடிச்சுட்டு வராங்க. இப்போ லாஸ்ட்டா விஜய் அண்ணா கூட கூட லாஸ்ட் படம் நடிச்சுட்டு வாராங்க. சரியா? அப்போ ரஜினி அங்கிள் படத்துல வந்து பூஜா ஹெக்டேவ நடிக்க வச்சா, கண்டிப்பா இவங்க மூலமா இந்த படம் ஹிட் ஆகுமோ! அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மட்டும் தான் இந்த படத்துல பூஜா ஹெக்டேவும் வந்திருக்காங்க அப்படின்னு காட்டுறதுக்கு மட்டும் தான் அவங்கள கூட்டிட்டு வந்திருந்தாங்க. சொல்லப்போனா ஒரு சும்மா கூட்டிட்டு வரணும்க்காக கூட்டிட்டு வந்தாங்க. இல்லன்னா இந்த பாட்டுக்கு வேற யாரையோ வச்சு நடிக்க வச்சிருக்கலாம்.
சரி பூஜா ஹெக்டோனால இந்த படம் ஹிட் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நெனச்சிருக்காங்க. அது அவங்க மைண்ட் செட்டு. இருந்தாலுமே அந்த பாட்டு மட்டும் தான் நல்லா இருந்துச்சு அந்த படத்துல. வேற ரொம்ப ஒண்ணும் சொல்லிக்கிற அளவுக்கு வந்து நல்லா இல்ல. சரி, அடுத்தது தேவையில்லாத ஆணி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபேந்திர ராவ். இவரு வந்து முன்னாடி பல படங்கள்ல வந்து நடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலுமே இதுல தேவையில்லாத ஆணி தான் சொல்லுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்குமே வந்து இவரு யாருன்னே தெரியாதுங்க. இந்த படத்துல எந்த ரோல்ல வந்தாருன்னே தெரியாது. இவர பார்க்கும்போது எங்க உள்ளவரு அப்படிங்கிற மாரி. திடீர்னு வராரு, ரூம்குள்ள இருந்து பறந்து வராரு. பறந்து வந்தோனே ரஜினிக்கு பின்னாடி நின்னுட்டு எல்லாத்தையும் அடிச்சு தொம்மு தொம்முன்னு போட்டு கொன்னுட்டு போறாரு. அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. பட் இவரும் ஒரு தேவையில்லாத ஆணி மாரி தான் காட்டணும். பட் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரத்குமார் அவங்க கூட 2 பொண்ணுங்க நடிச்சிருந்தாங்கல்ல. அவங்க 2 பொண்ணுங்களும் ஒரு தேவையில்லாத ஆணி அப்படிங்கிற மாரி தான் காமிச்சிருந்தாங்க. ரொம்ப பெரிய அளவுல வந்து காட்டிக்கல. அப்படிங்கிற மாதிரி அந்த படம் வந்து அமைஞ்சிருந்து. சரி, இந்த படத்தோட இயக்குனர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லோகேஷ் கனகராஜ் இந்த படத்த எடுத்திருந்தாரு. சரியா? அ கண்டிப்பா இந்த லோகேஷ் கனகராஜ் எடுத்த படம் வந்து கண்டிப்பா வேற லெவல்ல மாஸா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்திருந்தோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, கடைசியா இந்த விஜய் அண்ணா நடிச்சு வச்சு எடுத்திருந்தாங்க லியோ படம். அது வேற லெவல்ல ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட் குடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. பட் ரஜினி அங்கிள் படம் வச்சு சூப்பரா எடுத்திருப்பாங்கன்னு நெனச்சோம். பட் இந்த அளவுக்கு மொக்கையா யோசிச்சு வச்சிருந்தாங்க. கதையும் புரியல, ஸ்டார்ட்டிங்கும் புரியல, எண்டியும் புரியல. மொத்தத்துல என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு எடுத்து வச்சிருந்தாங்க. பட் என்ன கணக்குல லோகேஷ் கனகராஜ் இந்த படத்த எழுதுனாங்க அப்படிங்கிற மாரி எனக்கு சுத்தமாவும் தெரியல. எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கணும்னு எனக்கு தெரியல. இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது, அத வந்து கமெண்ட்ல சொல்லிருங்க. சரி, இந்த படத்துல முக்கியமா ஓரளவுக்கு நல்லா கொண்டு போனது அனிருத் தான் சொல்வேன். ஏன்னா அனிருத்தோட பாட்டு மட்டும் இல்லன்னா, இந்த படம் நல்லாவே இருந்திருக்காது. பார்க்கறதுக்கு சகிக்காது. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அனிருத் ஓரளவுக்கு ஒவ்வொரு பாட்ட வந்து அழகா மாஸா பாடி கொண்டு போயிருந்தாங்க. பட் அனிருத் பாடுன அளவுக்கு வந்து அந்த பாட்டுல வந்து எஃபெக்ட் இல்ல. சும்மா வந்தாரு, தாத்தா இங்க இங்கேயுமா போட்டு கர்ச்சீப்ப போட்டு ஆட்டுனாரு, இப்படி இப்படி சுத்துனாரு, மொத்தத்திலே போனாரு. அப்படிங்கிற மாரி இந்த படத்தோட டான்ஸ் எல்லாம் இருந்துச்சு. சரியா? இப்ப என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கதைய மொத்தமா மொக்கையா முடிச்சுட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாட்டுல நெறைய நடிகர்கள் இருக்கிறாங்க. சரியா? அவங்கள வச்சு ரொம்ப ரியலா, சூப்பரா, மாஸா பண்ணியிருக்கலாம். ஒரு தாத்தாவ கூட்டிட்டு வந்து இந்த படத்துல நடிக்க விட்டுருந்தாங்கன்னா, தாத்தா மாதிரி தானே நடிப்பாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா, ஒரு எஃபெக்ட் இல்ல, சுத்தமா இல்ல. ஏதோ ரோபோ மாதிரி முடியாத ஒரு வயசானவர் வந்து நடிச்சா எப்படி இருக்கும்? பாவம் ஐயோ! அடிபட்டுருமோ! அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் உருவானது மாரி தான் இருந்துச்சு. சரியா? மொத்தத்திலே ரஜினி அவர வந்து கூட்டிட்டு வந்து நடிச்சதே வேஸ்ட். எனக்கெல்லாம் சுத்தமா பிடிக்கல. சரியா? ஓப்பனா சொல்லப்போனா எனக்கு சுத்தமா பிடிக்கல. இப்ப இந்த வீடியோ பார்க்குற நீங்க, இந்த படத்த எத்தன பேர் பார்த்துருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. எந்த அளவுக்கு இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்து அதுவும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.